பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல காத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த அளவில்லாத நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த நல்ல ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த செப்டம்பர் மாதத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். மிக அருமையான ஒரு வார்த்தை. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். தேவனுக்கு காத்திருப்பவர்கள், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள், தெய்வ பயத்தோடு வாழ்கிறவர்கள், நன்மையை கற்றுக்கொள்கிறவர்கள், செம்மையான வழியில் நடக்க தங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பயிற்றுவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று அடிக்கடி வேதத்தில் இந்த பதத்தை நாம் பார்க்கிறோம். இதை சற்று ஆழமாய் கவனித்தால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவது அவரை தங்களுடைய தெய்வமாய், தங்களுடைய இரட்சகராய், தங்களுடைய வழிகாட்டியாய், தங்களுக்கு எல்லாம் அவர்தான் என்று அவரை ஏற்றுக்கொள்கிற மனமுடையவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் ஏதோ ஆண்டவருக்காய் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்தான் எனக்கு எல்லாம் என்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள். பாருங்க, ஒரு திருமணத்தில் ஒரு மகள் இணைய போகிறாள் என்றால், தனக்கு கணவனாய் வருகிறவனுக்கு அவள் ஆயத்தமாகி தன் கணவனுக்காய் அவள் காத்திருக்கிறாள், புருஷனுக்காய் காத்திருக்கிறாள் என்பது மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். எனக்கு ஒரு திருமணம் நடக்கப் போகிறது, எனக்கு ஒரு புருஷனை ஆண்டவர் தருகிறார், நான் அந்த நாளுக்காய், அந்த திருமணத்திற்காய், என் புருஷனுக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று ஒரு வாலிப பிள்ளை அநேக காரியங்களில் தன்னை சீர்படுத்தி கொள்கிறாள். தன் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்திற்காக ஆயத்தமாக்குகிறார். அதே போலதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது மிக ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாக்கியவானாய், ஆசீர்வாதமானவனாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஏற்கனவே நாம் அநேகர் இந்த பாக்கியவானின் பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்கிறது. ஒரு பக்தி உள்ள தகப்பன், பக்தி உள்ள தாய், கீழ்ப்படிதல் உள்ள ஆசீர்வாதமான பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள்,
அந்த வீட்டில் வருமானத்திற்கு பஞ்சமில்லை. அந்த வீட்டில் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார். இந்த வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி. என் பிள்ளைக்கு நான் இறங்கணும். என் பிள்ளையினுடைய ஜெபத்திற்கு நான் பதில் தரணும். என் மகனுடைய கண்ணீரை நான் துடைக்கணும். என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நான் கொடுக்கணும். ஆண்டவர் காத்திருக்கிறார். இறங்கும்படி காத்திருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் விரும்புகிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் விரும்புகிறார். நீதி செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நீதியின் வாழ்க்கை. நாம் தேவனுடைய சமூகத்தில் நிறைய காரியங்களை நாம் நீதியின் வாழ்க்கையை நாம் செய்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் இனி பாவத்தை நோக்கி நாம் ஓடுவதில்லை. மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசுவதில்லை. மற்றவருடைய பொருளை நாம் இச்சிப்பதில்லை. நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு என்று நமக்காய் நம் குடும்பத்திற்காய் நாம் உழைக்கின்றோம், பாடுபடுகிறோம். தேவன் அதை பார்க்கிறார். வேலையிடத்தில் உண்மையாய் இருக்கிறோம். வேலையிடத்தில் நாம் செய்கிற வேலையில் நீதியோடு நியாயத்தோடு நடக்கிறோம். நம்முடைய அதிகாரிகள் நம்மை கண்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த சகோதரன் தான் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பார். அவர் மிகுந்த உண்மை உள்ளவர். அவர் பண விஷயத்தில் உண்மை உள்ளவர். அவர் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டார். நீதி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை. கணவன் தன் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கிறான். தன்னை தியாகம் பண்ணி உழைத்து தன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறான். இந்த கடைசி நாட்களில் பாருங்க, எத்தனையோ பேர் தங்கள் சொந்த குடும்பத்தை கவனிப்பதில்லை. ஆனால் தேவனை தேடுகிற நாம், நம்முடைய குடும்பத்தை நாம் சரியாய் நடத்தலைன்னா ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவதில்லை. நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசித்து அவர்கள் ஆலயத்தில் ஆண்டவருக்கென்று தங்களால் இயன்ற ஊழியத்தை செய்து பாவ வாழ்க்கை வேண்டாம் என்று ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது தேவன் அந்த குடும்பத்திற்கு நீதி செய்ய காத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உன்மேல் ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ண ஆண்டவர் காத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தோடு ஆசீர்வாதத்தோடு தயவாய் ஓடுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அடுத்து அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 30:19, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். தேவனுடைய ஆலயம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில்
ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்ல போதனைகளை கேட்கிறோம். இவைகள் ஒரு புறம். இன்னொரு புறம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறோம். மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை. குடும்பத்தில் பாவ கட்டில் இருப்பார்கள், வியாதியில் இருப்பார்கள், பண நெருக்கடி, திடீரென்று வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸில் ஒரு பெரிய தேவை. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம். நாம் செய்வது என்ன? தேவனுடைய ஆலயத்தில் வந்து கண்ணீரை ஊற்றி விடுகிறோம், கதறி விடுகிறோம். ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கே ஆண்டவர் வந்துடுறார். இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நம்முடைய விண்ணப்பங்களை கவனமாய் அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய பாதத்தில் வந்து நீ வடிக்கிற கண்ணீரை நான் சீக்கிரம் துடைப்பேன், இனி நீ அழுது கொண்டு இராய். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் நிந்தனையை மாற்றுவார். உடைந்த உள்ளத்தோடு ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு தான் யாரும் இல்லையே, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு தோல்வி வந்து விட்டது, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப ஆவலோடு போனேன், எனக்கு இந்த முறை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்ததை போல எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தந்துட்டார் நினச்சி போனேன், ஆனால் நெகட்டிவாக வந்துடுச்சுது, உடைந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டு இராய். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணீரை நிச்சயம் தேவன் அதற்கு பதில் செய்வார். எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்த தெய்வம் இன்று உன் கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் உனக்கு இறங்குவார். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே அவர் மறு உத்தரவு அருள்வார். பாருங்க, அடுத்து அந்த 20வது வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதர்கள் இனி ஒரு பொழுதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆண்டவர் அவ்வப்பொழுது அந்த ஜனங்கள் மேல் மனம் இறங்கினால் ஒரு போதகனை, ஒரு இரட்சகனை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவ ஊழியனை ஆண்டவர் அனுப்புவார். அவர் அனுப்பி இல்லாவிட்டால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இல்லாவிட்டால் உனக்கு நல்ல ஆலோசனை சொல்லி உன்னை நடத்தும் ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். கிதியோன் உட்கார்ந்து அவன் தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச கோதுமையை அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவனுக்கு வழிகாட்டுகிறார். அதை தான் அதற்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீ வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை,
உங்களுக்கு வெற்றி அளிக்கும் வாழ்க்கை, உங்கள் கஷ்டத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கும் ஒரு தெய்வீக வார்த்தையை ஆண்டவர் தருவார். எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. கர்த்தருக்கு காத்து அவருடைய பாதத்தில் நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கவனமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் வார்த்தைகளை அவர் தருவார். இடதுபுறம் வலதுபுறம் போகாதபடி அந்த வார்த்தை வந்தவுடன், அந்த ஆசீர்வாதமான வார்த்தை வந்தவுடன் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று ஏசாயா 30:23 ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் மேயும். இதை கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வார்த்தைக்கு செவி கொடுத்து இடது வலது புறம் திரும்பாமல் என் சத்தத்திற்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் போனாலும் ஒரு நேரம் வரும், அவர்களுடைய விதையை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்களுடைய நிலத்தின் பலனை, அவர்களுடைய தொழிலின் பலனை ஆசீர்வதிப்பேன். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் மேயும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவருக்கு காத்திருப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறாராம். சங்கீதம் 27:10 வாசிக்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செம்மையான பாதையில் என்னை நடத்தும். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. பிரியமானவர்களே, தகப்பன் தாய் கைவிடலாம், சத்துருக்கள் பெருகலாம். இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய போராட்டங்களை ஜெயிக்க, சத்துருக்களுக்கு மேலாக உயர நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய யோசனைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு நல்ல யோசனை, நமக்கு நல்ல ஞானம், நமக்கு சோதனைகளை பார்த்து சோர்ந்து துவண்டு ஐயோ முடியாது என்று தவிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் போய் காத்திருங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இது மிக மிக முக்கியம். தேவனுடைய ஊழியர்களை பாருங்க. தேவனுக்கு காத்திருந்தபடியினால் ஒரு புறம் பார்வோன், இன்னொரு புறம் கோபப்படுகிற ஜனங்கள், இன்னொரு புறம் கொந்தளிக்கும் சிவந்த சமுத்திரம். அவருடைய இருதயத்தை, மோசேயினுடைய இருதயத்தை தேவன் அப்படிதான் ஸ்திரப்படுத்தினார். அந்த தண்ணீரை பிளந்து விடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்!
அந்த மோசேயினுடைய இருதயம் எவ்வளவு ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் விசுவாசத்தில், ஆண்டவர் மேலுள்ள அந்த நம்பிக்கையில். கர்த்தருக்கு காத்திரு, சோர்ந்துடாதே. வாழ்க்கை போயிடுச்சே, அந்த திருமணம் முறிஞ்சு போச்சே, அந்த புருஷன் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டானே, பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்களே, இல்லை, கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்களை வாழ வைப்பார். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த உலகம் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று. உன் சொந்த தாய் தகப்பன் சொல்லலாம் எல்லாம் இழந்து வந்து வீட்டில் உட்கார்ந்துருக்கேன்னு. மகளே, எழும்பு, போய் வேலை செய், போய் படி. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன் இருதயம் ஸ்திரப்படணும். உன் பிரச்சனையை பார்த்து அப்படியே நொறுங்கி விழுந்துடாதே. கர்த்தருக்கு காத்திரு. உன்னை திரும்ப கட்டி எழுப்ப அவரால் முடியும். இழந்து போன ஊழியத்தை திரும்ப உன் கையில் கொடுக்க அவரால் முடியும். இழந்து போன பிஸ்னஸ், உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க முடியும். இருதயம் ஸ்திரப்படணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே எனக்கு ஒரு பலவீனமான இருதயம் வேண்டாம், சாதிக்கிற இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே நான் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்து பாருங்க, தேவனுக்கு காத்திருப்பது கற்றுக்கொள்வது. சங்கீதம் 119 வசனம் 104 உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டு அதை நான் நிறைவேற்றுவேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பது அவருடைய வசனத்தின்படி கற்றுக்கொள்வது. பைபிளை வைத்து உலகத்தில் எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்ளணும். வசனத்தை வைத்து எப்படி வேலையில் முன்னேறுவது என்று கற்றுக்கொள்ளணும். வசனத்தை வைத்து எப்படி குடும்பத்தை கட்டுவது என்பதை கற்றுக்கொள்ளணும். இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வசனங்களை வைத்து அதை பிடித்து ஜெபித்து அந்த வசனத்தின்படி சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆளுகை செய்கிற அளவிற்கு உயர முடியும் என்பதை கற்றுக்கொள்ளணும். அமைதியாக இருக்கக்கூடாது. யோசேப்பு கற்றுக்கொண்டான். தேவனுடைய சமூகத்தில் கற்றுக்கொண்டு பார்வோனுக்கு அவன் சொல்லி தருகிறான். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாத காலங்கள் சீக்கிரம் முடிய போகிறது. பஞ்சம் வரப்போகிறது. தானியங்களை சேர்த்து வை. தேசத்தில் சரியான நிர்வாகம் இருக்கட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆலயத்தில் வந்து வாழ கற்றுக்கொள்ளாமல் நீ போயிடக்கூடாது. வாழ்க்கையில் சாதிக்கிறதை கற்றுக்கொள்ளாமல் நீ போயிடக்கூடாது. மாம்சத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவிற்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு, தேவ விருப்பங்களுக்கு, தேவ சித்தத்திற்கு இந்த மாம்சத்தை ஒடுக்கணும். மாம்ச சிந்தை உடனே சோர்ந்து போயிடும், பாவத்தில் போய் விழ பார்க்கும். ஆனால் ஆவியின் சிந்தை, நான் சாதிக்கிறவன், நான் இந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டால்தான் ஒரு திருமணத்தில் போய் நான் இணைவேன். எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு சம்பளம், எனக்கு என்று ஒரு அந்தஸ்து. யாரையோ நேசித்து 22 வயதில் போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். யாரையோ நேசித்து அந்த மனுஷனுக்கு சரியான ஒரு ஞானம், ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு திறமை இருக்கா என்று அறியாமல் வெறும் அழகை வைத்து ஒருத்தனோடு கூட போய் நான் வாழ மாட்டேன். நான் கற்றிருக்கிறேன். என் குடும்பம் இப்படி தான் இருக்கணும், என் தொழில் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் வேலை செய்து முன்னேறுவேன்.
தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது கற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய ஆலோசனையை வசனங்களை ஆலயத்தில் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, ஆலயத்திலிருந்து வெளியில் போய் சாதிப்பதற்கு. இந்த தேவ செய்தியை கேட்கிற மகனே மகளே, வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியதை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள், கற்றுக்கொள். இந்த நாளில் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். எனக்கு காத்திரு, கற்றுக்கொள்ள காத்திரு. எனக்கு காத்திரு, ஞானம் அடைய காத்திரு. எனக்கு காத்திரு, உலகத்தில் எப்படி நடக்கணும், பழகணும். எனக்கு காத்திரு, எப்படி ஊழியம் செய்யணும். எனக்கு காத்திரு, எப்படி பரிசுத்த ஆவியினுடைய வரங்களில் செயல்படணும். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். நம்ம எப்படி பேசணும், எப்படி பழகணும், யாரிடத்தில் பழகணும், யாரிடத்தில் உண்மைகளை சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸோ பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு காத்திருந்து நாம் பாக்கியவான்களாய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளில் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஜெபத்தில் போய் உட்காருவது, ஆலயத்தில் போய் உட்காருவது என்று ஆண்டவரே நினைக்கிறார்கள். அப்பா, நாங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பது அவரை போல உருவாக, அவரை போல கற்றுக்கொள்ள, உம்மை போல செயல்பட, எங்களை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இன்றைக்கு ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்க போகிறேன். வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது என்னை அந்த வேதம் உருவாக்கட்டும். ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்னை உருவாக்கட்டும். இயேசுவே, உம்மை குறித்து தியானிக்கும் பொழுது உம்மை போல என்னை உருவாக்கும். இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள் காலேஜில் படிக்கும் பொழுது டிகிரி எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்ஜினியராய் மாறுகிறோம், டாக்டர்ஸாய் மாறுகிறோம். உம்முடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நாங்கள் பாக்கியவானாய் மாறுகிறோம், ஆசீர்வாதமானவர்களாய் மாறுகிறோம். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு பாத்திரராய் நாங்கள் மாறுகிறோம். ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் மாறுகிறோம். எங்கள் கை ஆண்டவரே சம்பாதிப்பதெல்லாம் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுகிறேன். எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் திரும்ப ஒரு விசை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவருடைய வழியிலே நடப்பேன். என் ஆண்டவர் எனக்கு போதிக்கிறதை என் ஆவியானவர் எனக்கு சொல்லி தருகிற அந்த பாதையில் நான் நடக்க போகிறேன். நான் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் சாதிக்க போகிறேன். இந்த உலகத்தில் நான் சாதிக்க போகிறேன். ஞானம் மிகுந்தவனாய், கிருபை மிகுந்தவனாய், வல்லமை மிகுந்தவனாய், ஐஸ்வர்யனாய், ஆசீர்வாதமானவனாய், தலைவனாய், ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, ஞானத்தோடு கூட அநேக காரியங்களை செய்கிறவர்களாய் இந்த பிள்ளைகளை நீர் உருவாக்கும். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தினால் நிரப்பப்படட்டும். குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தொழில் செய்கிறவர்கள் தொழிலிலே வெற்றி அடையட்டும். ஆண்டவரே, உமக்கு காத்திருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையாதா? எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா என்று உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு இறங்கிவிடும். இந்த மாதத்தில் அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய கண்ணீரை தொடையும். இனி நீ அழுது கொண்டிராய்,
என் அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வாதமாய் நீர் வையும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த தேவ செய்தியை கேட்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பாக்கியமும் நன்மையும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். God bless you. God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.